இன்றைக்கு நாங்கள் வந்து ஹோர்லி சலாட் தான் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து சுவிட்சர்லாண்டில் ஒரு சாப்பாடு தான். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் இதை அவிக்கணும். அதுக்கு பிறகு நான் சலாட் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேன். ஸோ இப்போ நாங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். நீங்கள் அவிக்கிறதையும் விட கூடுதலான தண்ணி இருக்கணும். ஸோ இப்போ 1 கிலோ நீங்கள் அவிக்கிறீங்கன்னா 5 மடங்குல தண்ணி இருக்கணும். ஸோ 1 கிலோவுக்கு 5 லிட்டர் தண்ணி அளவு இருக்கணும். ஸோ இப்போ நான் எடுத்துருக்க வந்து கிட்டத்தட்ட 250 கிராம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து விட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் இதை சேர்க்க போகிறோம். நல்லா கொதிச்சுட்டு ஸோ இதை நாங்கள் வந்து 15 நிமிஷம் நல்லா சரியாக அவிய விடணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை போட்டுக்கலாம். சரியாக நாங்கள் ஒரு 15 நிமிஷத்தால் எடுத்துனாங்க. ஸோ நாங்கள் சலாட் செய்கிறதுக்கு பப்ரிக்காய் கூர்க்கன் வந்து எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். நல்ல மெல்லிஸாக இருக்கணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி நீட்டு ஆக்கிட்டு நல்லா சின்னனா வந்து கட் பண்ணணும். ஸோ இப்படி வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்களா சரி. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இந்த நடு இதில் வந்து இதை எடுத்துருங்க. ஸோ இதோட நீங்கள் கரட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து இப்போ கரட் சேர்க்கல. ஸோ ஏன்னா இது திடீரெண்டு செய்கிறதால நான் இதில் கரட் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம் மட்டும் நீங்கள் கரட் சேர்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த சலாட்டோட நீங்கள் கரட்டும் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ நான் இது திடீரெண்டு பிளான் பண்ணால ஸோ நான் இதில் வந்து கரட் சேர்க்கல. நீங்கள் கரட்டும் வந்து அவிக்க ஒன்றுமே தேவையில்லை, பச்சையாகவே சேர்த்துக்கொள்ளலாம். இந்த சலாட் வந்து சரியான கேஸ் உங்கள் நல்ல சத்து. ஸோ இவ்வளோ தான் நமக்கு சலாட்டுக்கு சேவை. மட்டன் வந்து நாங்கள் சிக்கனோட வந்து கிரில் போட போகிறோம். ஸோ இந்த சலாட்டுக்கு சிக்கன் கிரில் போட்டு இல்லாட்டி நீங்கள் விதவிதமாக இறைச்சி வகையில் கிரில் போட்டு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது தனியாகவும் சாப்பிடலாம், நல்ல சத்து. ஸோ இப்போ அடுத்து வந்து நான் குருக்கன் வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த குருக்கன் தான் இந்த சலாட்டுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா மெல்லிஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் நத்து குறுக்கனும் பாவிக்கலாம், இதுவும் பாவிக்கலாம். ஆனால் இது வந்து பெஸ்ட், நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு கழுகா போகாமலும் இருக்கும். ஸோ நீங்கள் இது வச்சு கூட சாப்பிடலாம். ஸோ நல்லா மெல்லிஸாக கட் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்படி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துருங்க. ஸோ இது வந்து சுவிட்சர்லாண்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சலாட் இது. ஸோ அந்த கோக் டின்னர் அதுகளில் எல்லாம் இது பாக்ஸில் அடைச்சி வைக்கும். ஸோ விலைக்கு அப்படி பாக்ஸை அடைச்சி கூட வைக்கும். என்னென்னா இது பழுதாக போகாது, 1 கிழமை அப்படி பாவிக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் 1 கிழமை அப்படி பாவிச்சு சாப்பிடலாம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக வேறு சாப்பாட்டுக்கு இதை அவிக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் மிச்சம் மீறதை இப்படி செஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு பழுதாக போகாது. ஸோ நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடலாம்.
ஸோ ஒரே ரைஸ் அப்படி சாப்பிட்றதுக்கு நீங்கள் இப்படி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டீங்கன்னா ஸோ நல்லா இருக்கும். ஸோ அங்கே விட்ட இது எல்லாருக்கும் விருப்பம், எல்லாரும் விரும்பி சாப்பிடணும். ஸோ நான் வந்து இதையும் நல்லா குட்டியாக கட் பண்ணிடலாம். இதில் வந்து இதை சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சுட்டு வருது. ஸோ இன்னும் அவியே இருக்குது. ஸோ நீங்கள் அவியிற பதம் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி பிக்கி பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வெள்ளை தன்மை இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துட்டா இது நல்லா அவிஞ்சிட்டு அர்த்தம். ஸோ இப்படி பிக்கும் போது இந்த இடத்துல இந்த பாருங்க, இதில் இந்த வெள்ளை தெரியும். அப்போ இன்னும் கொஞ்சம் அவியணும்னு அர்த்தம். இந்த வெள்ளை எல்லாம் வடுபட்டுட்டா உங்களுக்கு நல்லா அவிஞ்சிட்டு அர்த்தம். ஸோ இன்னொரு 3 minutes வந்து நான் விட போகிறேன். அப்போ நமக்கு நல்லா அவிஞ்சிச்சு. ஸோ நம்ம பிடிச்சி பார்த்தோன்னா ஸோ நமக்கு வெள்ளையா எதுவுமே வரையில. ஸோ நல்லா அவிஞ்சிட்டு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை அடித்த வாசல், அதாவது நல்ல கூலான வாசலில் இதை நாங்கள் கோர்லியை வந்து கழுவி எடுக்க போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்ல கூலான வாசலில் கழுவி எடுக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த இருக்கக்கூடிய கெபிள்ஸ் வந்து போடணும். ஸோ உப்பு அரோமா வந்து பிறகு தான் நீங்கள் சேர்க்கணும். சலாட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோழி வந்து நல்லா அவிச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ நான் கூழ் தண்ணியிலையும் கழுவி வச்சுருக்கேன். ஸோ குருக்கன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பப்ரிக்கா கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கிரில் போடுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இந்த சோஸ் வந்து ஃப்ரெஞ்சோசிய சோஸ் வந்து தேவை. ஸோ இது வந்து கட்டாயம் இந்த சோஸ் இருந்தால் தான் இந்த சலாட் செய்யலாம். ஸோ அடுத்து வந்து சிக்கன் வந்து ஸோ அதுக்கு அந்த சலாட்டோட சாப்பிடக்கூடிய சிக்கன் வந்து செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு லெக் பீஸும் சிக்கன் புழுக்களையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1-2. ஸோ இனி நாங்கள் இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி வந்து சேர்க்குறேன். அப்போ தான் அந்த மசாலா வந்து சிக்கனில் வந்து இறங்கும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு தரலாம். ஸோ இப்போ நல்லா ஆறுன பிறகு தான் இந்த சலாட் வந்து செய்யணும். ஸோ இதில் இப்போ நல்லா கலத்தாயிட்டு ஸோ இனி நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ கெமிச பூவியோன்னு சேர்த்துருக்கேன். இல்லாட்டி நீங்கள் அரோமா சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து வந்து குருக்கன் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்து வந்து பப்ரிக்கா சேர்த்துக்கொள்ள போகிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். இனி வந்து ஃப்ரெஞ்சோசியஸ் சலாட் சோஸ் வந்து சேர்க்க போகிறேன்.
சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ எங்களோட சலாட் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இனி வந்து நான் சிக்கன் வைக்கணும். வெளியே வைக்கக்கூடாது, என்னென்னா ஃபஸா போயிடும். இந்த சலாட் இந்த சோஸ் விடுறதால இந்த சலாட் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். என்னென்னா இறைச்சியை பொறுத்துட்டு தான் நாங்கள் இதை சேர்த்து சாப்பிட போகிறோம். ஸோ இதை நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் இதோடையே ஒரு தெக்கல் போட்டு வைக்க போகிறேன். நல்லா கொதிக்குதோ இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த சிக்கனை வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா பொரிஞ்சிச்சு. ஸோ சிக்கனை வந்து வெளியே எடுத்துடலாம். இனி இந்த சிக்கனுக்குரிய சோஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நல்லா பொரிஞ்சிட்டு இனி வந்து சிக்கனுக்குரிய சோஸ் ரெடி பண்ணி சிக்கன் சோஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு டொமாட்டோ வந்து நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை வந்து இப்போ நான் அடுப்பில் டொமாட்டோக்கு கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். டொமாட்டோ கரைஞ்சி நல்லா சோஸ் ஆகிற வரைக்கும் பண்ண போகிறோம். டொமாட்டோட கொஞ்சம் டொமாட்டோ சோஸ் வந்து சேர்க்க போகிறேன். நான் இந்த சோஸ் தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்த வந்து ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸோ பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க. நான் இது குட்டி இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் அளவு போட்டுருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளலாம் விரும்பினா. ஸோ நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளேன். ஸோ எங்களோட டொமாட்டோ சோஸ் வந்து ரெடி ஆயிட்டு. ஸோ இனி நாங்கள் சிக்கனோட அந்த பப்பரிக்காய் இதை வந்து நாங்கள் கிரில் கெமிஸ்ட் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கிரில் பண்ண வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து ஒலிவேல் சேர்த்துக்கொள்கிறேன். ஜஸ்ட் இதில் போட்டு இதை வந்து கிரில் பண்ணிடலாம். இதோட வந்து ட்ரைனி சேர்க்கிறேன். ஸோ இந்த ஸ்லைஸுக்கெல்லாம் போடுவோம் அது சேர்க்குறேன். நீங்கள் நார்மலாக உங்கள்கிட்ட அது இது இல்லாட்டி நீங்கள் சால்ட் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ எங்களோட கிரில் கெமிசையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அரை அவியலாக தான் இருக்கணும். ஆக வந்து பொரியக்கூடாது, அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனி நாங்கள் இதை எடுத்துக்கலாம். நமக்கு எல்லாம் வந்து ரெடி ஆகி இப்போ வந்து நாங்கள் இந்த சலாட்டுக்குரிய எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கு இதுதான் இந்த மெனு. ஸோ சலாட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து கிரில் கெமிஸ்ட், அடுத்து வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது டொமாட்டோ சோஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ நல்லா திக்காக ஜூஸியாக வந்துருக்கு. ஸோ இனி நான் வந்து இந்த பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சலாட் வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த கெசும் கூட.
ஸோ உடம்புக்கு வந்து நல்லம். ஸோ நீங்கள் ஒரே வந்து ரைஸ் அப்படி சாப்பிட்றதுக்கு ஸோ இது வந்து செமையாக இருக்கும். ஸோ ஒரு லெக் பீஸ். ஸோ அடுத்து வந்து கெமிஸை வச்சிடலாம். ஸோ ஒரு கரையில் வந்து கெமிஸை வச்சிடலாம். ஸோ டொமேட்டோ சாஸ் வந்து மேலால் வந்து கார்னிர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பிறகு எடுத்துக்கொள்ளலாம். மெனு. ஸோ அதுக்கு வந்து ரோஸ்மெரி வச்சு, ஸோ அடுத்தது பேசில் வச்சு, ஸோ இண்டியன் சீஸ் மெனு வந்து முடிஞ்சுது. ஸோ இதை நான் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி வித்தியாசமாக சாப்பிடுங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு சாப்பிடையும் ஆசையாக இருக்கும். ஸோ ஹெல்த்தியும் கூட. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். ஸோ இந்த சாப்பாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சுருங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதை வந்து உங்களுக்கு டேக் பண்ணி விடுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். அது வரைக்கும் பாய். இப்போ நான் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து சலாட் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ சலாட் மினி கோர்ப்லி சலாட். உண்மையிலே சூப்பராக இருக்குது. கோர்பி அடுத்தது குருக்கன் அடுத்த பப்ரிக்கா எல்லாம் இந்த நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கோம் தானே. ஸோ அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கிரில் கெமிஸு இப்போ நாங்கள் சிக்கனையும் சாப்பிட்றலாம். ஸோ இது வந்து நான் நாட்டுக்கோழிலாம் செஞ்சேன் நான். ஸோ பாய்லர் கோழியில் செய்யலை. ஸோ எனக்கு பாய்லர் கோழி வந்து இப்படி பொரிச்சா வந்து எனக்கு ஸோ பாய்லர் கோழியே நான் சாப்பிட்ற குறைவு. நாட்டுக்கோழி கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் தானே. ஸோ அதோட வந்து கொஞ்சம் சோஸ் போட்டு கொஞ்சம் சலாட் வச்சு சாப்பிட்றலாம். உண்மையிலே பெஸ்ட். எனக்கு ஃபேவரட்டான சீஸ் சாப்பாடுலேயே இதுதான் என் ஃபேவரெட்டு. ஸோ நான் எப்பயும் எங்கேயும் போய் ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ணாலும் இதுதான் எடுத்து வாங்கி சாப்பிட்றது. ஸோ வேறு இடத்துலையும் இந்த மெனு வந்து கூட போகிறது. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் மட்டும் இல்லை, ஸ்வைன் அடுத்தது ஸோ பண்டி மாடு அப்படி எல்லா வகையான இறைச்சியோடையும் நீங்கள் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோடு நீங்கள் கரோத்தை வேறு கெமிசைகளும் சேர்க்கலாம். ஸோ உங்களோட விருப்பமான பச்சையாக சேர்க்கக்கூடிய கெமிசை வந்து சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து நான் வந்து என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறேன். இது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.